ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் மட்டும் இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. 3 நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். இது கூடவே 10லேருந்து 15 பூண்டை தட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டை தட்டி சேர்க்கறதுக்கு பதிலாக மிக்சியில் பல்சில் போட்டு கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளியோட தோல் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்ததான் வறுவலுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக மட்டும்தான், காரம் அதிகமாக இருக்காது. கூடவே 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திக்கோங்க. நீங்கள் மட்டன் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நீங்கள் கரம் மசாலா சேர்த்திக்கிறதா இருந்துச்சுன்னா தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்து பண்ணும்போது உருளைக்கிழங்கு வறுவல் இன்னும் மணமாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை காரம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலாவும் பச்சை மிளகாவும் தான். மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு நான் சேர்த்திருக்கிற அளவே கரெக்டாக இருக்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா செட் ஆகிறதுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா உருளைக்கிழங்குலையும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சமே இல்லாமல் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உருளைக்கிழங்கு பொரியலை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.